ராகுலுக்கும் விஜய்க்கு அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கு. இல்லைங்க, ராகுலை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஆக்டிவான ஒரு அரசியல்வாதியாக இருக்கார். நீங்கள் அண்மை காலமாக அவருடைய பிரச்சார ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. நமக்கு வந்து ராகுல் காந்தி அப்படி பிடிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை அவர் செய்கிறார். விஜயோட பார்க்கும் பொழுது விஜயும் அவரும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தோணும். நீங்கள் மூத்த தலைவர்கள் இந்தியா முழுக்க இருக்காங்க, அவங்க மேடையெல்லாம் வந்து ராகுல் பகிர்ந்துக்கிறார். ஆனால் விஜயோட அந்த மேடையை பகிர்ந்துக்கும் போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ரெட்டை குழல் துப்பாக்கி மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் வந்து நின்னாங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கரிஸ்மா ரெண்டு பேரும் அதை தான் சொல்லுவாங்க. அந்த கரிஸ்மா வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கு. அவருக்கும் ராகுலும் சில கணக்குகளை போடுவாங்க. ஏன்னா விஜய் நம்பி வந்துடுறாரு, ஒருவேளை ஒர்க் அவுட் ஆச்சு தான் பிரச்சனை இல்லை. சூப்பர் ஆவலன்னா ஏற்கனவே இருந்த முக்கியமான ஒரு கட்சியை இழக்க முடியாது. இல்லை, எல்லா வகையிலையும் இவங்க டெல்லியில் கூடவே நிற்கிறாங்க. இந்த இந்தியா கூட்டணியுடைய முகமாகவே திமுக இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை இழந்து விடவும் ஒரு பயப்படுறாரு. இது மாதிரி ஒரு மன தடுமாற்றத்திலே போயிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு சேயோன் அப்படின்ற படத்தோட ப்ரொடக்ஷன் இது பார்த்துருப்பீங்க. சேயோன்கிற பேர் ரொம்ப அருமையான பேர். இன்னொன்று இது போன்ற அருகி வருகிற தமிழ் வார்த்தைகளை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து ஒரு தலைப்பாக வைக்கும்போது அது இன்னும் பரவலாக போய் சேருது. அந்த வகையில் தமிழுக்கு ஏதோ ஒரு வகையில் கொண்டாட்டி இருக்கிறார் சிவகார்த்திகேயன் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அங்கே வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சூட்டு போட்டதாக சொல்கிறாங்க. அந்த சூட்டு வந்து ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ரூம் தான், அதுதான் அந்த ஊரில் சூட்டு. அதுக்கே 1.5 லட்சம் ரூபாய் நம்ம வாடகை. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு ஆந்திரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரச்சனை தெரியும், ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஒருவேளை வெளியே வந்தா விஜய் கூட சேரணும்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டத்துல ஒரு நிர்வாகியே வந்து மைக்க பிடிச்சி பேசுறாரு, விஜய் கூட போனா நல்லா இருக்கும் அப்படின்னு. காங்கிரஸ் நிர்வாகிகள் பாதி பேருக்கு அந்த மைண்ட் செட் வந்துருச்சு. இந்த கூட்டணி கணக்கு இதெல்லாம் தவிர்த்துட்டு ராகுலுக்கும் விஜய்க்கு அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கு. இப்போ ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் எப்பவுமே அது இருக்கும். அது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு சேர்ந்தா? இல்லைங்க, ராகுலை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஆக்டிவான ஒரு அரசியல்வாதியாக இருக்கார். நீங்கள் அண்மை காலமாக அவருடைய பிரச்சார ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. நமக்கு வந்து ராகுல் காந்தி அப்படி பிடிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை அவர் செய்கிறார். இன்னொன்று வந்து அவர் பேச்சுலர் வேறு, அவருக்கு வயசு என்ன ஆயிருக்கலாமே தவிர ஒரு பேச்சுலராக அவர் இருக்கார். விஜயோட பார்க்கும் பொழுது விஜயும் அவரும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தோணும். நீங்கள் மூத்த தலைவர்கள் இந்தியா முழுக்க இருக்காங்க, அவங்க மேடையெல்லாம் வந்து ராகுல் பகிர்ந்துக்கிறாரு. ஆனால் விஜயோட அந்த மேடையை பகிர்ந்துக்கும் போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ரெட்டை குழல் துப்பாக்கி மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் வந்து நின்னாங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கரிஸ்மா ரெண்டு பேரும், அதை தான் சொல்ல வரேன். அந்த கரிஸ்மா வந்து ரெண்டு பேருக்குமே இருக்குது. அவங்க அப்படி வந்து ஒரு மேடையை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அது சூப்பராக இருக்குங்கிறது தான் ஒரு பொதுவான கருத்து. ஆனால் இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் ராகுல் ஏற்றுப்பாரா, அல்லது இவங்களை பேச விட்டு அவர் வேடிக்கை பார்க்குறாரா, அல்லது வேறு ஏதாவது கூட்டணி கணக்குகளுக்காக இவங்க சில விஜயை வந்து பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்லாம் நமக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல. ஏன்னா ராகுல் காந்தி எந்த முடிவுக்கும் வரலை. இங்கே மாணிக் தாகூரும் இன்னும் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் பேசுகிறத பார்த்தா ராகுல் காந்தி சொல்லாமல் பேசியிருக்க போகிறதில்ல, வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப மாணிக் தாகூர்லாம் ரொம்ப பேசுகிறாரு. காங்கிரஸ் வந்து அவ்வளோ பேச வேண்டிய அவசியமே இல்லை, அவர் வந்து திருப்பி அடிப்படலாம் பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் காங்கிரஸினுடைய சதவீதங்கிறது ரொம்ப சொற்பமானது தான். அவங்க வந்து அவ்வளோ பேசணுமான்னு நமக்கு புரியல. திருப்பி அடித்தா தாங்க மாட்டீங்கலாம் பேசுகிறாரு. அப்போ என்ன தைரியத்தில் பேசுகிறாருன்னு நமக்கு புரியல. ஒருவேளை ராகுல் வந்து பர்மிஷன் கொடுத்து நீ பேசுகிற மாதிரி பேசு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிட போகுது. அதுக்கு மேலே வந்து அதை நீங்கள் நீடிக்க முடியாது. ஓகே, இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக எங்களை கூப்பிடுங்கன்னு தமிழக காங்கிரஸ் தலைமை கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் திமுக தானே கூப்பிடாம இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு நெருடல் இருக்குல்ல, நான் எதுவாக இருந்தாலும் டெல்லியில் பேசிக்கிறேன், உங்களை இதுக்கு கூப்பிட்டு பேசணும்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ஒரு இழுபறி ஒன்று இதுக்குள்ளே போயிட்டே இருக்கு. அவருக்கும் ராகுலும் சில கணக்குகளை போடுவார்ல. ஏன்னா இப்போ விஜய் நம்பி வந்துடுறாரு, ஒருவேளை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. சூப்பர். ஆவலன்னா ஏற்கனவே இருந்த முக்கியமான ஒரு கட்சியை இழக்க முடியாது. இல்லை, இங்கே எல்லா வகையிலையும் இவங்க டெல்லியில் கூடவே நிற்கிறாங்க. இந்த இந்தியா கூட்டணியுடைய முகமாகவே திமுக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை இழந்து விடவும் ஒரு பயப்படுறாரு. ஸோ இதுமாரி ஒரு மன தடுமாற்றத்திலே போயிட்டு இருக்கு. ஓகே, இருந்தாலும் இவ்வளோ ஆண்டுகளுக்கு கட்சி அவர் கடைசியாக அந்த ஒரு மாவட்ட நிர்வாகி பேசும்போது கூட எங்களுக்கு எதுவும் வேண்டாம், கொஞ்சம் மரியாதை கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நீங்கள் எப்போவுமே தேசிய தலைமை வந்து டெல்லியில் இருக்குது, இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்னுட்டாங்கன்னு வைங்க, யாரையும் மதிக்க மாட்டாங்க. உள்கட்சியிலே யாரையும் மதிக்க மாட்டாங்க.
நீங்கள் அந்த அதிகாரத்தை தமிழக தலைமைக்கு கொடுத்து பாருங்க. எப்போ ரொம்ப பேசுனீங்கன்னா உன்னை கட்சி விட்டு தூக்கிடுவேன் சொல்லிட்டேன். அந்த அதிகாரத்தை செல்வ பிறந்தகை கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே செல்வ பிறந்தகை கீழே நிற்பாங்க. அப்போ அதிகாரம் டெல்லியில் இருக்குங்கும்போது இந்த நெல்லிக்காய் முடிச்சு மாதிரி தான் இருக்கணும், கூட்டம் மாதிரி தான் அவுத்து விட்டா ஆளாளுக்கு ஒரு பக்கமாக போயிடுவாங்க. அப்படி தான் காங்கிரஸ் நீண்ட காலமாக இருக்குது, இன்றைக்கி நேற்று இல்லை, ஒரு 40 வருஷமாகவே தமிழ்நாடு காங்கிரஸ் சண்டையும் சச்சரவுமாக தான் இருக்குது, எல்லாருமே தலைவர் அங்கே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையை கேட்டு தான் ஆகணும். ஓகே, இப்போ சிவகார்த்திகேயனுக்கு சேயோன் அப்படின்ற படத்தோட ப்ரொடக்ஷன் இது பார்த்துருப்பீங்க, முழுக்க முழுக்க முருகன் பேக்ரவுண்ட்லேயே இருக்குது. சிவகார்த்திகேயன் ரீசெண்டாக கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு படமாக இருக்கும், ரொம்ப நாள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த படமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் கமலஹாசன் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு போஸ்டர் எப்படி பார்க்குறீங்க? அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லி அதை சேயோன் வடிவத்தில் அவர் சீமான் மாதிரி முப்பாட்டன் சொல்லிருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். முப்பாட்டன் தான், முப்பாட்டன் தான், முருகன் முப்பாட்டன் தான். முருகன்கிறது குறிஞ்சி தலைவன் தானே. ஸோ அதனால் அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இன்னொன்று சிவகார்த்திகேயன் தான் கதையை முடிவு பண்ணுறாரு, கமலஹாசன் கிடையாது. ஓகே, சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் நடிக்கலான்னு முடிவு பண்ணி அவர் தான் கமல்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரு, அந்த கதை நல்லா இருக்குன்னு அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் சேயோன்கிற பேர் ரொம்ப அருமையான பேர். இன்னொன்று, இது போன்ற அருகி வருகிற தமிழ் வார்த்தைகளை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து ஒரு தலைப்பாக வைக்கும் பொழுது அது இன்னும் பரவலாக போய் சேருது. அந்த வகையில் தமிழுக்கு ஏதோ ஒரு வகையில் தொண்டாற்றி இருக்கிறாரு சிவகார்த்திகேயன் கூட நம்ம எடுத்துக்கலாம். பராசக்தி மாதிரி பார்த்து இன்னொரு தொண்டாற்று. ஆமாம், பராசக்திங்கிறது வேற வைப்ரேஷன், சேயோன்கிறது வேற வைப்ரேஷன் வேற. அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்கிட்ட என்ன படத்தை எதிர்பார்த்தீங்களோ அதுன்னு அவர் சொல்கிறாருல, அவர்கிட்ட என்ன படத்தை எதிர்பார்த்துருப்பாங்க, வருத்தப்படாத ரஜினி முருகன் மாதிரி ஒரு படம் கொடுங்கன்னு இருப்பாங்க. அப்போ ஒரு மிரட்டலான ஒரு கமர்ஷியல் படத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த இதுதான் இது. ஓகேன்னு. ஆனால் இப்போ ஒரு ப்ரொடக்ஷனில் அவர் இப்போ கமலஹாசன் ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ணிட்டாருன்னா திரும்ப அந்த ப்ரொடக்ஷனை திரும்ப பண்ணுறது சாத்தியம் இல்லை, அதெல்லாம் நடந்தது இல்லை அப்படின்றாங்க. ஆனால் இது 1 more time சொல்லி போடுறாங்க. அப்போ அந்தளவு சிவகார்த்திகேயனும் கமலஹாசனும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது. கமலஹாசனுக்கு சிவகார்த்திகேயன் கொடுத்த ஒத்துழைப்புங்க. இப்போ ஆக்சுவலாக அமரன் படம் பண்ணும்போது இவங்க காஷ்மீர் எல்லைக்கு போகிறாங்க, அங்கே போய் எங்கே சண்டை நடந்ததோ அங்கே எடுக்கிறாங்க. ஓகே, எக்ஸாக்டாக தீவிரவாதிகள் தாக்குதல் எங்கே நடந்ததோ அங்கே எடுக்கிறாங்க. தீவிரவாதிகளை அட்டாக் பண்ண ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா, அங்கே தான் அவர் தங்க வைக்கிறாங்க. ஓகே, எல்லா ஹீரோவும் ஒத்துக்க மாட்டாங்க, எந்த ஹீரோவுமே ஒத்துக்க மாட்டாங்க. அவர் ஒத்துக்கிறாருல்ல. இப்போ அங்கே 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சூட்டு போட்டதாக சொல்கிறாங்க. அந்த சூட்டு ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ரூம் தான், அதுதான் அந்த ஊரில் சூட்டு. அதுக்கே 1.5 லட்சம் ரூபாய் என்னமோ வாடகையா. ஓகே, அதில் அவர் தங்கிருங்க, என்ன வேணாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்காக பண்ணித்தரேன்னு சொல்லி அவர் போகிறாருல்ல. இப்படி ஒரு ஹீரோவை பார்க்கறது தானே அரிது. பல பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இல்லை சார், இந்த செட்டை அப்படியே சென்னையில் போடுங்க நான் வந்துடுறேன்ட்டு வந்துடுவாங்க. அதுமாதிரி அவர் சொல்லலையே, உயிருக்கு ஆபத்தாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு இங்கேருந்து ஒரு 100 அடி தூரத்தில் தாங்க நேற்று ஒரு ஃபைட் நடந்துச்சுன்னு சொன்னாங்கன்னு வைங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ நைட்டு திடீர்னு எங்கேயோ சவுண்டு கேட்டால் கூட நமக்கு பக்கத்தில் குண்டு போட்டாங்க. ஆமாம், அப்படிப்பட்ட ஒத்துழைப்போடு அந்த படத்தை முடிச்சு கொடுத்தவர் சிவகார்த்திகேயன். அப்போ அந்த காம்பினேஷன் திரும்பவும் சேர்றதில்ல, ஒன்றும் வியப்பே இல்லையே. ஓகே, நேற்று விருது வழங்கும் விழா பார்த்துருப்பீங்க, அதில் வரிசையாக உட்காந்தாங்க, தனுஷில் ஆரம்பித்து சூர்யா எல்லாமே உட்காந்தாங்க. அந்த வரிசையில் சிவகார்த்திகேயனும் இருந்தார். ஒரு பக்கம் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா இவர் அவங்கள உட்கார வச்சு ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு அந்த வரிசையில் உட்காந்துருக்காரு. அவங்களுக்கு சரிசமமாக போயிட்டு அவார்டு வாங்குறாரு. சொல்லப்போனால் அவங்களோட முன்னாடியும் இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, அவர் பின்னாடி ஏகப்பட்ட விமர்சனங்கள் சொல்கிறாங்க. பராசக்தி வரைக்குமே ஏகப்பட்ட விமர்சனங்கள், விஜயோட ஆப்போசிட் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அவர் அடுத்தது படங்கள் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இல்லைங்க, சினிமாவில் அந்த தீண்டாமையெல்லாம் கிடையாது. இன்னொன்று, காலம் உங்களை முதல் வகுப்புக்கு தள்ளி கொண்டு போயிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்துக்கு அவர் வந்து தானே ஆகணும். ஓகே, அது வந்துட்டார் அவர். அதனால் அங்கே அவர் பின் வரிசையில் போகணும், முன் வரிசையில், அந்த விவாதமே தவறானது. ஓகே, ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை அந்தஸ்து உயர உங்களை எங்கே கொண்டு போய் உட்கார வைக்கணுமோ அங்கே வச்சிருவாங்க. ஓகே, அதான் நடந்துருக்கு. ஆனால் விஜய் படம் எதுவுமே நாமினேட் ஆகலையே சார். ஏங்க, விஜய் படத்தையே சன் டிவியில் போட மாட்டேன். நீங்கள் என்னன்னா அரசு விருது கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. இல்லை, அச்சினோத் விருது வாங்கும்போது தோணுச்சு, இவ்வளோ பெரிய படம் பண்ணிட்டு அவர்கிட்ட விருது வேற வாங்குறீங்களே அப்படின்ட்டு. இதுவுமே ஒரு அரசியல் ஸ்டண்ட் தானா? ஏன்னா இந்த டைம்ல ஒரு விருதுகள் வழங்குறது அப்படிங்கிற விஷயங்கள் அது கலைஞர் காலத்திலேருந்து இருக்குங்க. என்னன்னா மொத்தமாக வச்சிருந்து அந்த எலெக்ஷன் வரும்பொழுது ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அப்போ பெரிய பெரிய நடிகர்கள் கலைஞர் பக்கத்தில் நிற்பாங்க, அவர் ஒரு கமெண்ட் அடிப்பார், அவங்க சிரிப்பாங்க. அவருடைய ஸ்பீச்சே நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கலாம், அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக பேசுவார் அந்த விழாவில். ஸோ அதனால் அது ஏதோ ஒரு வகையில்
கொஞ்சம் ஓட்டு அறுவடை பண்ணும். ஸோ அப்படி நினச்சி தான் இதை பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நிறைவாக வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் படங்களும் போட மாட்டாங்க. ஆனால் மேக்ஸிமம் விஜய் படம் ஃபுல்லாக சன் டிவி கிட்ட தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு படத்தை போட்டு தான் ஆகணும். அது எவ்வளோ நாள் அவாய்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரைக்கும் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராமில் கூட பார்க்க முடியல. இல்லைங்க, எலெக்ஷன் வரைக்கும் பண்ணுவாங்க. அது என்னென்னா அந்த படத்தில் வர்ற ஒரு காட்சி கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடக்கூடாது, நமக்கு வர்ற வாக்கை அவர்கிட்ட கொண்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. எல்லாமே நீங்கள் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா சரிதானுங்க. ஓகே, அவங்க திமுகவை சேர்ந்தவங்க, அவங்க கட்சி வளரணும்னு அவங்க நினைப்பாங்க, வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையே. அப்போ இன்னொருத்தர் வந்து அது போட்டிக்கு வரும்பொழுது அவர் கொஞ்சம் தள்ளி வைய அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறது. மேடையில் அந்த பயத்தை காட்டுறதே இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் பண்ணுறாங்க. அதான் எல்லாருக்கும் ஒரு உறுத்தல் இருக்குது அல்லது ஒரு பயமும் இருக்குது. அதை எப்படி வெளிக்காட்டிப்பாங்க? எலெக்ஷனுக்கு பிறகு இவர் என்ன ரிசல்ட் வராரு, எத்தனை வாக்கு வங்கி இவருக்கு இருக்கு, எவ்வளோ சதவீதம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து தானே அடுத்தடுத்து நகருவாங்க. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.